அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள். அவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்க கூடுமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அதனால் அவருடைய நாமம் சமாதான பிரபு என்பது அவருடைய நாமங்களில் ஒன்று. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது உலகத்துக்கு சமாதானம். எங்கும் சமாதானம் இல்லை. ஒரே போர் முழக்கங்களும் யுத்தங்களின் செய்திகளும் நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்துக்கு தேவையானது, நம் குடும்பத்துக்கு தேவையானது, நம்முடைய தனி வாழ்க்கைக்கு தேவையானது சமாதானம். அதை கொண்டு வந்தவர் யார்? சமாதான பிரபு. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து அவர் சமாதானத்தை கொண்டு வந்தார். சமாதான பிரபுவினுடைய பிறந்த நாள் இந்த நாள். ஆதலால் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு புதிய சமாதானம், அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு புது சமாதானம் நமக்கு கிடைக்கணும். ஆமென். அதை குறித்து நாம் தியானிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பலவிதமான சமாதானங்கள் இருக்கு. நம்ம ஒருவேளை ஒரு கேளிக்கை கூடத்திற்கு கொஞ்சம் கடந்து போயிட்டு வந்தா கொஞ்ச நேரம் பலவிதமான கேளிக்கைகளை பார்த்து ஏதோ ஒரு சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பக்கூடும். பிரியமானவர்களே, அந்த கேளிக்கை கூடத்தில் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா அந்த சமாதானம் பறந்து போகும். பிரியமானவர்களே, நம்ம அருள்நாதர் கொடுக்கிற சமாதானம் அது எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய ஆவியிலே ஒரு நிரந்தரமான அமைதி காணப்படும். நம்முடைய ஆவியிலே அமைதி. பிரியமானவர்களே, அதுதான் அவருடைய சமாதானம். மட்டுமல்ல, எந்த சூழலும் மாற்றி போட முடியாத ஒரு சமாதானம், சூழ்நிலைகளால் மாறாத சமாதானம், நித்திய சமாதானம். அது அவரால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த சமாதானத்தை குறித்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் ஒரு மனிதனால் அதை நிதானிக்க முடியாது. இது எப்படி அப்படின்னு சொல்லி அதை அனுபவத்துலதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அந்த சமாதானத்தை குறித்து இன்னொரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். பிரியமானவர்களே, மலை தன் இடத்தை விட்டு அசைஞ்சு போனாலும், பர்வதங்கள் தங்களுடைய இடங்களை விட்டு அது நகர்ந்து போனாலும், தேவன் கொடுக்கிற சமாதானம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்முடைய உள்ளத்தை விட்டு அது விலகாதாங்க. அது நம்ம கையில தான் இருக்குது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவம் என்னவென்றால், எனக்கு வலது கையில ஒரு வேலை இருக்கும், இடது கையில ஒரு வேலை இருக்கும்.
ஏன்னா நான் ஊழியம் மட்டும் செய்யல, ஒரு குடும்ப தலைவி, ஒரு பிள்ளையினுடைய தாயார், எத்தனையோ காரியங்களை பார்க்கணும். பிரியமானவர்களே, ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், வலதுபுறம் ஒரு வேலை, இடதுபுறம் ஒரு வேலை. முன்னாடி யாரோ வந்து கூப்பிடுவாங்க, பின்னாடி யாரோ வந்து அவசரப்படுத்துவாங்க. ஒரு பேமெண்ட்டுக்கு ஒரு கால் வரும், காதுக்கும் கழுத்துக்கு இடையில போன் இப்படி இருக்கும். பிரியமானவர்களே, ஆனாலும் வேதனை நிறைந்த சூழ்நிலைகளை தாண்டி சென்றாலும் கூட அவருடைய சமாதானத்தை உள்ளத்துல அது நிலை பெயராதபடி காத்துக்கொள்வேன். அதை நான் கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, அவருடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் மட்டுமே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சுகத்துடன் காணப்பட முடியும், அல்லது முடியாதுங்க. இந்த உலகத்தில் நாம் வலப்புறமும் இடப்புறமும் நெருக்கப்படுவது உண்மைதான். ஆனாலும் சமாதான பிரபுவினுடைய இந்த பிறந்த நாளில நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அப்பாவுடைய சமாதானத்தை என் உள்ளத்துல நான் வரைந்து வைத்துக் கொள்ளுவேன். அது எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அமைதியை, ஆவியில் ஒரு அமைதியை, சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத ஒரு தன்மையை கற்றுக்கொள்வேன். சொல்லுவீங்களா பிரியமானவர்களே? இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது அதுதான். இந்த சமாதானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார். அப்படியானால் சமாதானம் தேவனுடைய ஈவு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கிருபையும் சமாதானமும் நமக்குள்ள பெருகணுமா? அது பெருக 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 நம்முடைய வாழ்வு அது சந்தோஷமான வாழ்வாய் காணப்படும். பிரியமானவர்களே, இன்று உலகத்தை பார்த்தால் ஜனங்களுடைய கூக்குரல் என்ன? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எல்லா தேசங்களிலும், ஈவன் ஐஸ்வர்யம் பெருத்த தேசங்களிலும் கூட இன்னைக்கு இந்த கூக்குரல் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கல. கொரோனா டைம்ல ஐஸ்வர்யத்தை எல்லாம் தெருவுல வீசி எறிந்த நாடுகள் உண்டு. பிரியமானவர்களே, இன்று உலகத்தின் கூக்குரல் இதுதான். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். அதற்கு தேவன் ஒரு பதில் சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் அப்படின்னு கெஞ்சி மன்றாடுகிற ஜனங்களை பார்த்து அருள்நாதர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டு மகனே, உண்டு மகளே, என்கிட்டதான் உண்டு, என்கிட்டதான் உண்டு. மேலும் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவரே நம்முடைய சமாதான காரணர். அவர்தான், வேற யார்ட்டையும் அந்த நிரந்தரமான அசையாத சமாதானம் கிடைக்காதுங்க. புத்திக்கு மேலான சமாதானம் கிடைக்காது. வகையெடுத்து சொல்ல முடியாத அந்த சமாதானம் கிடைக்காதுங்க. அந்த சமாதானம் இருந்தால்தான் இந்த காலத்துல வாழ முடியும். அல்லது ஹார்ட் அட்டாக்ஸ், இன்னும் பிரைன் டியூமர்ஸ், பிரைன் ஸ்ட்ரோக், இப்படிலாம் பயங்கரமான கொடிதான வியாதிகள். பிரியமானவர்களே, அதெல்லாம் உண்டாவதற்கு காரணம் என்ன? சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பங்கள்ல பிரிவினைகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ். பிரியமானவர்களே, காரணம் என்ன? சமாதான பிரபு கொண்டு வந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலங்க. நாடுகள் மத்தியிலே யுத்தங்கள், சண்டைகள், கலவரங்கள். காரணம் என்ன?
சமாதான பிரபு கொண்டு வந்த அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. நம்ம அதை கருதி பார்க்கவே இல்லைங்க. நம்ம நோக்கி பார்க்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். கலகம், நமக்குள்ளே ஒரு கலகம், வீட்டுல கலகம், நாடுகளில் கலகம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமாதானம் உள்ளத்துல இல்லை, உள்ளத்துல இல்லை. அதை நாம தான் காத்துக்கொள்ள முடியும். நம்ம அழுத்தமாய் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சமாதான பிரபுவினுடைய இந்த பிறந்த நாளிலே அவர் கொண்டு வந்த அந்த சமாதானத்தை நம்ம உள்ளத்துல எழுதி வைத்துக் கொள்வோமா? எந்த சூழ்நிலையிலும் என் சமாதான பிரபு எனக்கு கொடுத்த இந்த சமாதானத்தை நான் இழக்க மாட்டேன். நான் அமைதியை காத்துக்கொள்வேன். என் ஆவியிலே ஒரு அமைதியை நான் காத்துக்கொள்வேன். சூழ்நிலைகளால் என்னுடைய தன்மையை நான் இழந்து போக மாட்டேன். நான் கத்த மாட்டேன், கூக்குரலிட மாட்டேன், புலம்ப மாட்டேன், சத்தமிட மாட்டேன். என் ஆவியின் அமைதியை நான் காத்துக்கொள்ளுவேன். அது நிமித்தம் எனக்குள்ள ஒரு பூரண சமாதானமும் என் தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தவும் முடியும். பிரியமானவர்களே, இப்படி அவருடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, நாம கலகம் பண்ணினா அவர் அமைதியா இருந்துடுவாரு. நாம அமைதியா இருந்தா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கட்டாயம் யுத்தம் பண்ணுவார். நீங்க செய்து பாருங்கள் பிரியமானவர்களே. என்னுடைய வாழ்க்கையில நான் தான் செய்வேன், அல்லது நீங்க உயிரோட இருக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இன்று அவருடைய சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. மாம்சத்துல சமாதானம் கிடையாது. மாம்சம் தன்னிலே சமாதானமாய் காணப்பட முடியாது. பிரியமானவர்களே, தேவன் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆதலால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? சமாதான பிரபுவினுடைய இந்த பிறந்த நாளிலே சமாதானத்தை பூமியில கொண்டு வந்த அந்த தெய்வத்தோட பிறந்த நாளிலே என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் உள்ளத்துல, ஆவியில அவருடைய சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். நான் சண்டை போட மாட்டேன். என் குடும்பத்துல பிரிவினை வர்றதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்துல கண்ணீர் வடிகிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா பிரியமானவர்களே? அடுத்து 2வதாக இன்னொரு தீர்மானம், சமாதான பிரபுவினுடைய இந்த பிறந்த நாளில என்னை காயப்படுத்தினவங்களோடு நான் சமாதானம் பண்ணிக்கொள்ளுவேன். என்னோடு யுத்தத்திற்கு எத்தனித்தவர்களோடு நான் சமாதானம் பண்ணிக்கொள்ளுவேன். அது உங்க கணவனா கூட இருக்கலாம், உங்க மனைவியா கூட இருக்கலாம், உங்க மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம். பிரியமானவர்களே, சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. வீணா பழி சொல்லிட்டாங்களா? கூட்டம் கூடி உங்களை பற்றி ஆராய்ந்து பேசினாங்களா? பிரியமானவர்களே, நன்றி இல்லாத இதயத்தோடு இருக்காங்களா? இதயத்தை காயப்படுத்திட்டாங்களா? சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு சமாதான பிரபுவினுடைய பிறந்த நாள். அது இடிந்து போன உங்களுடைய குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்பும். நீங்க சமாதானம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, அடுத்து 3வதாக நம் தேசத்தினுடைய சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்கணும். இன்னும் இந்த வருகிற வருடம் யுத்தங்கள் அதிகரிக்கும். பிரியமானவர்களே, எங்கும் பார்த்தாலும் கலவரங்கள் பெருகும். ஆதலால் நாம் முழங்கால்களை முடக்கி தெய்வத்தை நோக்கி பார்த்து சமாதான பிரபுவினுடைய சமாதானத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, சொல்ல போனால் அருள்நாதர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த பொழுது சமாதான பிரபு
இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த பொழுது அவருக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பிறக்கிறதுக்கு ரூம் இல்லை சத்திரத்துல. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பிரியமானவர்களே, சமாதான பிரபுவுக்கு இன்னைக்கு உங்க ரூம்ல இதயத்தின் அறையிலே இடம் கொடுத்துருங்க. பிரியமானவர்களே, அதுதான் உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அடித்தளம். அதுதான் அவரை உள்ளத்துல பிடிச்சு வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையில மாறாத அவருடைய சமாதானம் உங்களை வாழ வைக்கும். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா, ஆவியானவரே, அன்பு தெய்வமே, நாங்க 3 காரியத்தை இன்னைக்கு உறுதியாய் ஒரு தீர்மானத்தோடு பற்றி கொள்ளணும் சுவாமி. எங்களுடைய இருதயத்துல சமாதான பிரபுவுக்கு ரூம் உண்டு, அறை உண்டு சுவாமி. அப்பா, உங்க சமாதானம் உலகத்தால் மாறாத, மாற்றப்பட முடியாத, புத்திக்கு மேலான ஒரு சமாதானம். அதை நாங்க பற்றி பிடித்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எங்க ஆவியிலே ஒரு அமைதியை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். கூக்குரலும் சத்தமிடுதலும் கூச்சலும் சண்டைகளும் எங்க மத்தியில வேண்டாம் சுவாமி. சமாதான பிரபு எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உங்களை நாங்க எங்க உள்ளத்துல இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்க உள்ளத்துல உங்களுக்கு ரூம் கொடுக்கிறோம் சுவாமிப்பா. அப்பா, நீர் புதிதாய் பிறந்தது போல இன்னைக்கு எங்க உள்ளத்துல உங்க சமாதானம் பிறக்கட்டும், தீர்க்கமாய் எழுதப்படட்டும், அழியாமல் அது என்றென்றைக்கும் காணப்படட்டும் சுவாமிப்பா. அடுத்து எங்கள் குடும்பத்தாரோடும், உறவினர்களோடும், சுற்றத்தாரோடும், நண்பர்களோடும் நாங்கள் சமாதானம் பண்ணிக்கொள்கிறோம் ஐயா. சமாதான பிரபு, உம்முடைய பிறந்த நாளிலே நாங்கள் எல்லோரையும் மன்னித்து நாங்கள் சமாதானம் கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில். அடுத்து சுவாமி, 3ஆவதாக இந்த உலகத்திற்காக, எங்களுடைய தேசத்தின் சமாதானத்திற்காக ஐயா, எங்களை ஆளுபவர்கள் மத்தியிலே சமாதானம் காணப்பட, சமாதான பிரபு அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள, உமக்கு தங்களுடைய வாழ்விலே ஒரு ரூமை ஏற்படுத்தி கொடுக்க நீர் கிருபை செய்வீராக. அப்பா, தேசத்துல உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். சமாதான பிரபு, உம்முடைய பிறந்த நாளிலே இதை நீ செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருந்து சந்தோஷமாய் வாழ உதவி செய்கிறீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, The Amazing Grace Ministries wishes you a very Merry Christmas. Amen.